பிகினிங் மெட்டியூலியில் 2 பேரும் சேரணுன்றது பெரிய ட்ரீமாக இருந்தது நிறைய பேருக்கு. என்ன சோரு இந்த படம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. இப்போ கூட நானும் எங்க வீட்ல இப்படிதான் மேம். நான் உனக்கு வாங்கிட்டு வந்து மல்லிகை போய் பீஸ் பீஸா நறுக்கிட்டு இருக்க. 5 பேர் அக்கா தங்கச்சிங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியல. 5 பேரும் பகிர்ந்து தான் வச்சுப்போம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னப்பா அந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சு, ஏப்பா உன மாதிரி ஒரு நல்ல பிள்ளை தான் பிள்ளைக்கு கிடைக்க பாப்பா அப்படின்னு. அவங்க வீட்டுல சமைக்கும் போது போஸுக்கு கொஞ்சம் பொரியல், சரவு கொஞ்சம் பொரியல் பண்றவங்க. மாம்ஸ் மார்னிங் எல்லாம் நடந்து வருவார்ல, அப்போ மாம்ஸ் எப்படி இதெல்லாம் பேசுறீங்க, இப்போதானே இல்லை மாம்ஸ் பேசுறோம். மாம்ஸ் சொன்ன மாதிரியே வந்து என்னோட சூப்பர் சீனியர் மேம். அப்பா மாம்ஸ் ரீயூனியன் பண்ணினது வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு. ஏன்னா அது ஒரு குடும்பம் தான், அதை எந்த காலத்துலயும் விட்டுற முடியாதுன்னு எழில்குமார் சார் அழுவாரு. எண்டில் 2 hours நான் ஸ்டாப்பா அழுதாரு அது முடியும் போது. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கான்வர்சேஷன். அதுவும் இல்லாமல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட செட்டில் அவங்க கொண்டு நிறைய விஷயங்கள் பேச போகிறோன்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதை இது வந்து பயங்கர ஜாலியாக இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தொடர்ந்து ரிவீல் ஆகிட்டே இருக்குது. சார் கிட்ட நான் வரது முன்னாடி உங்ககிட்ட ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்? ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து சீரியல் பண்ணிட்டு இருந்தீங்க, வெப் சீரிஸ்ன்ற ஃபார்மேட்டுக்குள்ளே வரீங்க. இந்த கதை க்ளோஸ் டு ஜென்சி வைபாவும் இருக்குது அண்ட் இட்ஸ் மிக்சர் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ எப்படி இருந்தது இந்த கதையை கேட்கும்போது? எனக்கு ஐ தாட் ஓகே, பயங்கர ஸ்கோப் இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இப்போ ஆக்சுவலி இன்டர்வியூஸ்ல தெரிஞ்சிருச்சு. நான் வந்து கிரிஜா ரோலுக்கு தான் வந்து ஆடிஷன் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட். பட் இந்த ரோல் தான் எனக்கு செட் ஆகும்னு டைரக்டர் சார் சொல்லிட்டாங்க, இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு. கதையே எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த முக்கியமான காரணம் வந்து நான் ஆக்செப்ட் பண்ணதுக்கே வந்து 2 தான். ஐ வாண்டட் அ சேஞ்ச் ஃப்ரம் சீரீஸ் டு வெப் சீரிஸ். திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் எனக்கு ஆஃபர் ஆனது. அதில் செகண்ட் வந்து மாம்ஸ் தான் கேரக்டர் பண்ணுறாங்க அப்படி சொன்னோடனே ஐ வாஸ் லைக் ஓகே. அந்த கதை கேட்ட உடனே ஐ வாஸ் ஓகே. முக்கியமான காரணம் விகடன் ஆல்ரெடி வந்து அவங்களோட ஒர்க் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு செட்டப். ஸோ அதனால தான் ஐ வாண்டட், சரி சேஞ்ச் ஓவர் எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்டான இடத்துக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஐ அக்செப்டட் திஸ். கிரேட் கிரேட் மேம், சூப்பர். சார், இந்த சீரிஸ் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. அண்ட் மேமோட ஆஃப்டர் மெட்டிஒலி இணைறீங்க. ஆக்சுவலாக மெட்டிஒலியில் வந்து உங்கள் 2 பேருக்கு தான் பேரா பிரிந்திருக்கணும், பட் அந்த கதையின்படி மாறுச்சு. இங்கே வந்து பேரா பாயிட்டீங்க. அண்ட் மொரோவர் நம்ம முன்னாடி இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தீங்க மேம் மேலே ஒரு பயம் கலந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு. அது ஏன் சார், அது எப்படி சார்? அது பெரிய மரியாதை. அது நம்ம எப்போவுமே முதலாக ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோமோ அது மரணம் வரைக்கும் அப்படி தான் அணுகுவோம், அப்படி தான் இருக்கும். எனக்கு மேம் வந்துட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி சில காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு மெட்டிஒலியில். அது அப்புறம் மாறும்போது தான் மேம் வந்தாங்க. வரும்பொழுது நம்ம அப்போ தான் அவங்க அந்த சிவன் பார்வதியாக நடித்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்து தான் வரோம் இல்லையா. எனக்கும் அதானே ஃபஸ்ட்டு அறிமுகம். அப்போ ரொம்ப பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப சிம்பிளாக நடந்துப்பாங்க, ரொம்ப கூலாக இருப்பாங்க. மாம்ஸ் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இந்த மாம்ஸ்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்டது இவங்க தான். இதோட கண்டினியூஸ் தான் பிள்ளைங்கள்லாம் அப்புறம் மாம்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சது. ஸ்டில் எல்லாருமே மாம்ஸ் அப்படிதான், மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போது அவங்க மேலே அப்போ ஆரம்பித்த அந்த ரெஸ்பெக்ட் ஸ்டில் எனக்கு அது எப்போவுமே குறையாது. அது மாதிரி அவங்க மேலே ரொம்ப அன்பு அதிகமாகிடுச்சு வர வர. எப்படின்னா இடையில நாங்கள் ஒரு மெட்டிஒலியோட ரீயூனியன் பண்ணும்போது ரவி சாரோட சேர்ந்து பண்ணேன் நான். அவங்க சாரோட மேமோட ஹஸ்பண்டோட. அவரு பயங்கர க்யூட். அவர் ரொம்ப பயங்கர சாஃப்ட் அண்ட் க்யூட். அவர் வெல் நாலேஜ்டு, பட் ரொம்ப நட்பாக பழகும்போது இப்போ அவங்க வீட்டுக்கு அப்போ அடிக்கடி போகிற சூழல் வரும்போது இன்னும் ரொம்ப அன்பானோம். அந்த ரீயூனியன் பண்ணினது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. ஏன்னா நான் திருமுருகன் சார் கேட்டுக்கிட்டாருங்கிறதுக்காக நான் பண்ணேன். எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வர வச்சேன். அப்போ ஃபுல்லாக மேம் கூட இருந்தாங்க. அந்த ஒரு நாள் வந்து திரும்ப எல்லாருமேலேயும் திரும்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு குடும்பம் தான், அதை எந்த காலத்துலையும் விட்டுற முடியாதுன்னு உணர்த்தப்பட்ட ஒரு நாள். அதில் எழில்குமார் சார் அழுவார் எண்டில். எங்களால் மறக்கவே முடியாது. அவர் வயசுக்கு கிட்டத்தட்ட 2 hours நான் ஸ்டாப்பாக அழுதார் அது முடியும் போது. அது பீரியட் அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அது இன்னும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய பாண்டிங் கிரியேட் பண்ணிச்சு. அப்போ நாங்கள் ரெகுலராக நான் மேம் கூட
பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு அவங்க கூட பேசுறதுல ஒரு சந்தோஷம். எல்லாரு கூடயுமே பேசுவேன். காவேரி மேம் கூட பேசுவேன், பிள்ளைங்க எல்லாரு கூடயும் பேசுவேன், டைரக்டர் கூட எல்லாம். அப்போ அவங்களோட இந்த ப்ராஜெக்ட் வரும்போது மேடம் சொன்ன மாதிரி அவங்களும் ஆடிஷன் வந்தாங்க, 2 கேரக்டரும் பண்ணாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களும். பட் அப்போவே நான் அவர் சிதம்பரம் சார்கிட்ட சொன்னேன், மேம் வந்து தான் அந்த இது ஃபர்ஸ்ட் பண்ணணும். இல்லை அவங்க டிசைடட், பட் என்னோட ஆசையை நான் அப்போதைக்கு நான் சொன்னேன். ஆமா, ஆடிஷன் பண்ணும்போதே சொன்னாரு, இல்ல நீங்க பொன்மலர் தான் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவங்களோட அந்த பாந்தமான முகத்துக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ ஆனால் நடிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட் 2-3 நாள் நான் சாரி கேட்டுகிட்டே இருப்பேன், கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் ஏன்னா அவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா பேர் பண்ணுறோம், பட் ரொம்ப பிடிச்சவங்களோட பேர் பண்ணும்போது இந்த இந்த கேரக்டருக்குள்ளே வர்றதுக்கான ஒரு டைமிங் கம்பல்சரி இது. இப்போதான் அது இன்னும் சொல்ல போனால் ஒரு 4-5 நாளைக்கு அது பண்ண முடியல. அப்புறம் போக போக ஒர்க் அவுட். மேம் தான் காஸ்டிங்ல இருக்கிறாங்கன்றது வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்களா சார், இல்லை லேட்டரா தான் தெரிஞ்சதா இருக்காங்க அப்படின்றது? மேம் என்னை கூப்பிட்டாங்க, கால் பண்ணி மாமா அது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, ஐயோ தயவு செஞ்சு ஒத்துக்க, யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்க நான் தான் சொன்னேன், 2 reasons was this. ஏன்னா மாம்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எந்த செட்டப் புதுசாக போனாலும் ஒரு பயம் இருக்கும், ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி. அதில் வந்து 2-3 பேர் தெரிஞ்சவங்க இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுதான் ரீசன். அப்போ எனக்கு கேட்டாங்க அப்படின்னா, ஐயோ நீ தயவு செஞ்சு ஒத்துக்கங்க. ஏன்னா இவங்க சொல்கிற அதே விஷயம் எனக்கும் இருக்குது. என்னன்னா செட்டுக்குள்ளே போகிறோம், அது ஆர்டிஸ்ட்டு வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அது பண்ண முடியாது. இப்போ ஈவன் அவங்க கிரிஜா கேரக்டர் பண்ணுறவங்களும் எனக்கு அவங்க மேலேயுமே பெரிய பழக்கம் இல்லை இருந்தது. ஷீஸ் ஆல்சோ வெரி நைஸ். அவங்களும் வந்து ரொம்ப 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 குவைட்டவங்க. ரெண்டாவது நம்ம அவங்களுக்கு தெலுங்கு, அவங்க நம்ம தமிழில் வந்து சில மீனிங் மாறும். அப்போ அவங்க ரியாக்ஷன் தப்பாக பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், அவங்க சாரி சார்னு உடனே பண்ணுவாங்க. பட் அதை ஈகோவை எடுத்துக்கிறாள்னா அது பண்ண முடியாது. ஈவன் ஹியர் நான் என்னோட சூப்பர் சீனியர் மேம், நான் திடீர்னு யோசிச்சு ஒன்று சொல்லுவேன், அதை சொல்லிடுவேன், அது இது பண்ண முடியாது. அவங்க என்ன இப்படி சொல்றீங்க, நீ சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க மாம் சாரிமா. எனக்கு ஒர்க்ல வந்து நம்ம யாரும், ஏன்னா என்னோட திங்கிங் வேறையா இருக்கும், அவரோட திங்கிங் வேற. அது எது கரெக்ட்ங்கிறது வந்து நமக்கு தெரியாது சம்டைம்ஸ், சொன்னாதான் தெரியும். கண்டிப்பாங்க. பட் ஆனால் அது எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா, எனக்கு அந்த மரியாதையோட அட் த சேம் டைம் ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது. அந்த பிகினிங் மெட்டியூலியில் 2 பேரும் சேரணுன்றது பெரிய ட்ரீமாக இருந்தது நிறைய பேருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னப்பா அந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சு, ஏப்பா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளை தான் பிள்ளை கிடைச்சி பாப்பா அப்படின்னு சொன்னாலே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்போ அவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க இப்போ. கண்டிப்பா. ஆமாம், ஆக்சுவலி அந்த சீரியல் உங்கள் 2 பேருக்குமே வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கும் மக்கள் வந்து உங்களை பார்க்குறாங்கன்னா, அந்த ஏன்னா இன்னொரு ஃபார்ச்சுனேட்டாக விஷயம், இன்னும் இந்த சீரியல் வந்து திருப்பி ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கு. மல்டிபிள் எவ்வளோ வருஷங்கள் போனாலும் இன்னும் வந்து யூடியூப்ல இருக்கட்டும் இல்லை ஏதோ ஃபார்மெட்டாக அந்த சீரியல் வந்து ஒவ்வொரு நாளும் மக்கள் பத்தியில ரீச் ஆகிட்டே இருக்கு. மேம் எனக்கு நீங்க கன்சிஸ்டன்ட்டாக சாரோட லாங் ஜேர்னி பண்றீங்க. சார் வந்து இந்த போஸ் மாமா அப்படின்ற அந்த கேரக்டரா மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி, வீட்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்க மாட்டாங்களான்ற ஏக்கம் இருந்தது. சார் வந்து ஒரு டைம்ல அப்படியே வில்லனா மாற ஆரம்பிச்சார், கேரக்டர்ஸா படங்கள்ல வில்லனா. அதை பார்க்குறப்போ நீங்க எப்படி பேசுனீங்க, என்ன ரியாக்ஷன்? நான் வந்து இவரோட ஃபுல் இந்த மூவி ஜேர்னி இருக்கு இல்லையா, ஏன்னா பிகினிங்ல சார் மாம் சொன்ன மாதிரியே வந்து நாங்கள் அவரை ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரா ஒரு பர்சன் இருப்பாங்க தெரியுமா. ஹீ வாஸ் அது மோல்ட். இப்போ வந்து பார்க்கும்போது மாம்ஸ் மார்னிங் எல்லாம் நடந்து வருவார்ல, அப்போ நினைப்பேன் இப்படி பயங்கரமா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு. அப்போ பிகினிங்ல ஹி யூஸ் டு கம் ஒரு ஒரு ரா ஒரு ஹியூமன் பீயிங் இருப்பாங்க தெரியுமா, ஒண்ணுமே இல்லை, பிளாங்க் ஸ்லேட் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. அப்போ எனக்கு தோணல. அப்போ வந்து ஒரு ஒரு கேரக்டர். ஆனா இப்போ அந்த சேஞ்சை பார்க்கும்போது பிசிக்கலி மென்டலி வந்து அப்போ எனக்கு அவ்வளோ நாங்கள் வந்து பாசத்துல தான் இருந்தோம். அவ்வளோ பேசுறதெல்லாம் எவ்வளோ நாலேஜ் பத்தி எல்லாம் பேசுவாங்க, பயங்கர நாலேஜபிள். எந்த டாபிக் சொன்னாலும் ஒரு கருத்து வைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த டாபிக் பத்தி தெரியாம கருத்து வச்சா வில் பி முட்டாள் மாதிரி இருக்கும். ஆனா அவர் எல்லாமே ஒரு தப்பாவே இருக்காது, ஒரு திங்க் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாற்றம் நான் பார்த்துருக்கேன். மூவி கிராஃப் வந்து சொல்லவே வேண்டாம், எல்லாமே பண்ணிட்டாரு அவரு. ஒரு நல்ல கேரக்டர்லேருந்து ஒரு வில்லன்னா இப்போ இதில் வந்து
கிரேயும் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்கு, எல்லாமே கலந்து பண்றாங்க. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல். ஆக்சுவலி ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு இது இருக்கும் தெரியுமா, ஐயோ எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்திருக்கணுமே அப்படின்னு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஹீரோயின்ஸ் வந்து ஒரு இதுக்குள்ள போட்டு அது உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஹீ இஸ் டன் இட். ஸோ தட் இஸ் ஆக்சுவலாக கூட இருக்கவங்க வளர்ந்தாங்கன்னா யாராக இருந்தாலுமே ஒரு சின்ன ஜெலஸ் வரும். இப்படி எனக்கு மேம் மட்டும் அந்த ஜெலஸ் நான் பார்த்ததே இல்லை. திடீர்னு ஃபோன் அடிப்பாங்க, ஐயோ மாம்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களை நினச்சா அப்படிமா. அது சொல்கிறது இப்போ நடிக்கிறோம், நடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லுவோம், என்னது இப்போ தான் அந்த படம் பார்த்தேன், எப்படி நடிச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இப்போ தான் நான் நிறைய பேசுகிறோம், அரசியல், சினிமா, கலை சார்ந்த ஆர்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ பேசுகிறோம். அப்போலாம் அது பேசுகிறதில்ல. பட் எனக்கு அப்போ எனக்கு அவ்வளோவா தெரியவும் தெரியாது. அதுக்கப்புறமா லேர்னிங் தான். ஆனால் நீங்கள் பயங்கரமா பேசுவாங்க. லேர்னிங் ப்ராசஸ் தான். அரசியல் பற்றி அஃப்கோர்ஸ் கேட்டால் எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. வந்து கேட்பேன், மேம் சரி எப்படி இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா, அப்போது அதுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அது எங்களுக்கு தெரியாது. அது நார்மல் காமன் ஆடியன்ஸாக நமக்கு தெரியாது. அந்த ஒரு மாநாடில் நின்று பேசுறதுங்கிறது அந்த பெரிய விஷயம் இல்லை, டயலாக் பேசுகிற மாதிரி கிடையாது. அதெல்லாம் நிறைய. அதே மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ் பற்றி பேசும்போது அதெல்லாம் இப்போ தானே இல்லை மேம்ஸ் பேசுகிறோம். அப்போ எல்லாம் வந்து we only talk கேரக்டர்ஸ், இந்த சீனில் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், அதுதான் இருந்தது. இப்போ அந்த சார் நீங்க இயக்கமும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெப் சீரிஸ் ஏதாவது பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு இப்போ இந்த ஃபார்மேட்ல இருக்கிறதுனால? பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நம்ம படங்கள் கமிட் ஆகிருக்கிறதுனால படங்கள் போகிறோம். இன் ஃபியூச்சர் இது ஷியோராக பண்ணலாம். இது ஏன்னா இப்போ சினிமாவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இது கொஞ்சம் லாங் ஃபார்மேட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் 8 எபிசோட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 hours 4 hours பண்ண போகிறீங்க. நாங்கள் எந்த படம் பண்ணாலும் 4 hours பண்ணி தான் எடிட் பண்ணுறோம், ட்ரிம்மிங் பண்ணுறோம். 220 230 கொண்டு வரும். அதை நீங்கள் ட்ரிம் பண்ணாமல் பிளாக்காக வச்சிங்கன்னா 4 hours படம் எல்லா டைமே இருக்கும். அதுதான் ஒரு வெப் சீரிஸ் ஆகுது 8 எபிசோட். இப்போ 100 எபிசோடு வரும்போது 25 minutes into 100, நீங்கள் அது 25 மணி நேரம். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா 5 ஸ்கிரிப்ட் 5 படம். இப்போ மேமுக்கு ஒரு கதை, அவங்களுக்கு ஒரு படம், எனக்கு ஒரு கதை, என் பொண்ணுக்கு ஒரு கதை, என் பையனுக்கு ஒரு கதை பண்ணிட்டீங்கன்னா 5 ஸ்கிரிப்ட் பண்ணணும். அந்த 5 ஸ்கிரிப்டே கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் 5 படம் பண்ணுற. ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 months ஒர்க் இருக்குது. 6 மாதம் பண்ண போகிறீங்க. 6 மாதத்தில் ஒரு மாதம் 20 நாள் பண்ண போகிறீங்க. 120 and ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 150 நாள் ஷூட் பண்ணணும். அப்போ ஆல்மோஸ்ட் 3 படம், 50 அவ்வளோதான். சிம்பிள். சேம் ப்ராசஸ் தான், ஒன்று தான். அதே சேம் கேமரா. இவ்வளோ தெளிவோட வந்து இல்லை மீன் அது அந்த ப்ராசஸ் உங்களுக்கு சொல்ல அவ்வளோ டீப்பா அவர் அது he is into it. இல்ல நான் as an actor I am only thinking about my character, my role. நான் ஃபிட்டா இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். பட் as a creator, because நீங்க சொன்ன மாதிரி is a director also, he is எல்லாமே யோசிக்க வேண்டியா இருக்கும். எல்லா ரோலும் பண்ண வேண்டிய ஒரு இது வந்து டைரக்டர் தான். அதனால எல்லாம் நடிக்கணும், பார்க்கணும், டயலாக்ஸ் இது பண்ணணும், எல்லாமே மியூசிக்லேருந்து எவ்ரிதிங். ஸோ அவர் ஹிஸ் திங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே மேம். ஸோ இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜென்சி பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, கேரக்டர்ஸாக இருக்கிறாங்க. ஒர்க்கிங் வித் திஸ் ஜென்சி எப்படி இருக்கு? ஐ திங்க் மாம்ஸ் அண்ட் மீ போத். அவர் வீட்டில் ஜென்சி பசங்க இருக்காங்க, என் வீட்டில் ஜென் ஏ பொண்ணு இருக்கா. அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த பசங்க இல்ல ஒர்க்கிங்கா நம்ம மெட்டி ஒலிக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்டைல் இருக்கும், இங்கேயும் ஒரு ஒர்க் ஸ்டைல் இருக்கும். அங்கே வந்து நாங்களே பசங்க பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க. நம்ம எப்படி இருந்தோமோ அப்படிதான் பசங்க இருக்காங்க. நாங்க எப்படி இருந்தோமோ அப்போ அப்படிதான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க காலம் மாறி போச்சுன்னு சொல்றீங்க, அந்த பிள்ளைங்க தான் நம்மளோட அதிகமான பாசமா இருக்கு, ரொம்ப பாண்டிங்கா இருக்காங்க. அந்த இப்போ இவங்கெல்லாம் என்ன மாம்ஸ்ன்னு எப்படி கூப்பிட்டாங்களோ அதே அன்பா அந்த பிள்ளைங்க என்ன அப்பான்னு கூப்பிடும்போது உணர முடியுது. இப்போ நம்ம அங்கேருந்து வரும்போது ஓடி வந்து கட்டி பிடிச்ச அப்பாங்கும்போது நமக்கு என் பொண்ணு என்னை கட்டி பிடிச்ச அப்பான்னு சொன்ன சேம் உணர்வை என்னால் உணர முடியுது. ஸோ பிள்ளைங்க அது காலம் என்ன மாறினாலும் அந்த உணர்வு மாறவே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அது என்ன கொஞ்சம் டெக்னிக்கலாக எல்லாம் மாறுதே தவிர அதே அப்பா அதே அம்மா அதே அன்பு அதே பாசம். ஸோ இப்போ பாருங்க பிரதர் சிஸ்டர்ஸ் என்ன ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. அம்மாவை அப்பா வந்து துரோகம் பண்றாருங்கிறதுக்கு பிள்ளைங்க போராடுதுன்னு தானே கதை. ஆமா கரெக்ட். ஸோ அப்போ எந்த காலத்துல எடுத்துக்கிட்டாலும் அந்த எமோஷன்ஸ் கால்டா தானே, அது அப்படியே தான் இருக்கு. மார்னிங் வந்த உடனே அந்த இது இப்போவும் பெரிய பொண்ணு வந்து தப்பி தவறி வேற யாராவது பாப்பான்னு கூப்பிட்டா அவ்வளோ கோவப்படுறான். அம்மா
நான் தானே பாப்பா, நீ எதுக்கு அவளை பாப்பா கூப்பிடுற? ஐயோ சாரிமா, மன்னிச்சுமா. சோ அந்த மாதிரி இதுவே ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி தான். Okay. இந்த வீட்ல ஒரு பையன் இருப்பான்ல, ரொம்ப யதார்த்தமா யாரையும் வந்து கேர் பண்றது இல்ல, ஆனா மனசுல இருக்கும், ஆனா நாங்க தான் போய் பேசணும். அதேதான் அந்த ஜக்கு. ஐயோ என் சன்னெல்லாம் வீட்டுக்குள்ள போனோம்னா என் முன்னாடியே நடந்து போவான். 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம். டாடி அப்படின்னு போயிடுவான். என்ன டாடி எப்படி இருக்கீங்க என்ன அதெல்லாம் கேட்கறது இல்லை. அதே மாதிரி இங்கே ஒருத்தன் விடுக்குன்னு வருவான், அப்படியே கிராஸ் பண்ணி குட் மார்னிங் தான் நான் சொல்வேன். இங்கே பாருங்க அவன் பாருங்க அவ்வளவுதான். குட் மார்னிங் அந்த இப்படி ஒரு குட் மார்னிங் நான் கேட்டது யாரா நீங்க? அந்த ஜென்சி எங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா பொண்ணுங்க 3 பேரும் அப்படியே மாம் சொன்ன மாதிரி வந்த உடனே கட்டு பிடிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த நல்லா பையன் எப்படி அப்படிதான் லைக் அ ஃபேமிலி மார்னிங். ஸோ இந்த கதையை வந்து ஆடியன்ஸ் வந்து எடுத்துக்கிறப்போ இதுக்குள் நடுவில் ஒரு கோடு இருக்கு. பிகாஸ் இது வந்து ரொம்ப தின் லைனுக்கு நடுவில் போகிற கதை. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சைட் போனால் சார் வந்து கிரே ஷேட் பிளாக் அண்ட் ஒயிட் இப்படி போயிடும். ஸோ அந்த தின் லைனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க கதையாக இருக்கிறப்போ நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்ப எப்படி இருக்கு இந்த கதை? நான் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் பார்த்தோன்னே டைரக்டர் சார் சிதம்பரம் சார் கிட்ட வந்து சொன்னேன், எந்த ஒரு ஃப்ரேம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தப்பானவர்னு உங்களுக்கு ஆக்சுவலி தெரியாது. பாயிண்ட் ஆஃப் வியூ, சில்ட்ரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா அப்பா வந்து ஹீ ஹேஸ் அனதர் ஃபேமிலி, அதுதான் தவிர எந்த ஆங்கிள்லையும் அவர் வந்து இந்த கேரக்டரை வந்து பிளாக்காக காட்டலை. ஒரு கிரே இருக்கு, பட் நாட் அ நெகட்டிவ் ஷேட். அதே நேரத்தில் கிரிஜாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயும் வந்து அது ஒரு அசிங்கமாக காட்டவே இல்லை. அந்த தின் லைன் அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ ஆடியன்ஸாக பார்க்கும்போது I am sympathizing with Girija. I'm not sympathizing with Ponmalar. Ponmalar is one character for me. ஆனா கிரிஜாவோட என்னோட எம்பத்தி இருக்கு. ஐயோ பாவம் என்ன நடந்திருக்கோ அந்த வந்து எனக்கு கிரிஜாவோட தான் இருக்கு. ஸோ ஆஸ் அ ஆடியன்ஸ் இதுதான். ஓகே ஓகே சார், இப்போ போஸ் மாமான்ற கேரக்டருக்கு ஆடியன்ஸோட லவ் பார்த்துருப்பீங்க. இந்த கேரக்டர் எஸ்எஸ் கேரக்டரோட ஆடியன்ஸ் ரிசெப்ஷன் நீங்க பார்க்குறப்ப எப்படி இருக்கு சார்? என்ன சொல்றாங்க? அப்படியே தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இந்த முதல்ல சீரியல் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய கூட்டம் நம்ம கையில் இருந்தது. அப்புறம் சினிமாவுக்கு போய்ட்டு அரசியல் போகும்போது அரசியலாக நம்ம ஒரு சைடு பார்ட்டிக்கு போகும்போது பல சைடு பார்ட்டி நம்ம ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. அதனால நம்ம மேலே வெறுப்படைந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரசியல் பேசுறதில்ல திரும்ப எல்லாருமே நம்ம பக்கம் திரும்புகிறாங்க. இப்போ இடையில ரொம்ப நாள் ஃபேஸ்புக் காலியாக இருந்தது, இப்போ திரும்ப ஃபேஸ்புக் நிரம்புது. ஹலோ மாமா எப்படி இருக்கீங்க, ஹலோ மாம்ஸ் இப்போ தான் வராங்க திரும்ப அதுக்குள்ளே. அது மால்லாம் போகும்போது லேடிஸ்லாம் ஓடி வந்து ஐயோ சூப்பருங்க. பட் அவங்க இப்போ காலகட்டத்தில் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அந்த போஸோட மேம் எனக்குள்ள சீக்வன்சஸாக அவங்க போஸோட கனெக்ட் பண்ணுறாங்க. பட் ஹோல் இதை வந்துட்டு அப்படி கனெக்ட் பண்ணலை. அவங்க அது ஒரு நல்ல கதை, நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது, அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. இதை ரொம்ப ஆனால் மெட்டீரியல் கொடுத்த பாண்டிங் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதோடய சேர்ந்து வாழ்ந்தாங்க. அவங்க வீட்டில் சமைக்கும்போது போஸுக்கு கொஞ்சம் பொரியல், சரவு கொஞ்சம் பொரியல் பண்ணுறவங்க. அப்படி என்ன அவங்க சாப்பிடும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற மாதிரி தான். அப்படி அந்த காலம் இப்போ இல்லை. இப்போ இது எப்படின்னா நான் இப்போ ஆட்டோ டிரைவராக இருந்ததுனால சரி, ஆட்டோ டிரைவர் நாங்கள் போய் 1/2 இடத்துல வெயிட் பண்ணுவோம். அந்த கேப்பில் ஒரு ஹாட் ஸ்டாரில் இதை பார்த்துடலாம், டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ இவர் வந்து சீரியல் 7 மணிக்கு பார்த்தாரானா இல்லை, ஏன்னா அவருக்கு பார்க்க டைம் கிடைச்சிருக்காரு. இப்போ இதே மாதிரி செல்ஃபோன் கையில் இருக்குது, ஆனால் ஒரு நாள் 1/2 hour 1 hour எங்கேயா உட்காரணும், ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தா உலகத்தில் 30 விழுக்காடு பேருக்கு அப்படி தான். பாக்கி 70 பேர் தான் வெவ்வேறு வாழ்க்கை வளராங்க. அப்போ அந்த 30 விழுக்காடு ஆடியன்ஸை கவர் பண்ணது தான் அந்த ஓடிடி. ஸோ அந்த ஓடிடியில் வர்றது தான் இந்த சீரீஸ். அப்படி வரும்போது இந்த ஆடியன்ஸே புதுசு. எங்களுக்கு ஏற்கனவே இருக்க ஆடியன்ஸோடு சேர்ந்து 30 விழுக்காடு புது ஆடியன்ஸை நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்கிறவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க. இப்போ ஐடிக்காரங்க சீரியல் பார்க்க மாட்டாங்க. இப்போ சீரீஸ் பார்க்க போகும்போது அவங்க ஏற்கனவே மெட்டீரியல் எப்படி பார்க்குறாங்கன்னா 3 எபிசோடாக டவுன்லோட் பண்ணி போய் ஆஃபீஸில் பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் இந்த 4 எபிசோடாக ஒரு வாரத்துக்கு இந்த பக்கம் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. மெட்டீரியலி ஒரு இந்த பக்கம் 4, இதையும் அதையும் பார்த்துட்டு 2ஐயும் கட் பண்ணி போடுறான். அப்படி ஆயிடுச்சு. கரெக்ட் மேம், வெரி ட்ரூ. ஒரு டாபிக்ல எவ்வளவு பேக் ஸ்டோரி அவர் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா இந்த அளவுக்கு வேற லெவல் அப்டேட்டடா இருக்காரு. ஆமா ஐ டோன்ட் இவ்ளோ டெக்னிக்கலா நான் யோசிக்க மாட்டேன். புரியுது. ஸோ இந்த தடவை நாங்கள் ஏற்கனவே இருந்த மக்கள் ஆடியன்ஸோட சேர்ந்து இப்போ நாங்கள் புதுசாக நிறைய இளைஞர்களையும் ஜென்சியையுமே கூட
இந்த முறை நாங்கள் இணைச்சிருக்கோம் எங்களோட. இது எங்கள் குரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் உங்க 2 பேரோட மெட்டியூலி போர்ஷனும் ராஜாயப்பா அண்ட் லுத்துஃபோட ஒரு வீடியோமே ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கும். நான் ஃபார்வர்ட்ல நிற்பேன், மேம் பின்னாடி இருப்பாங்க, அது அவன் ஃபார்வர்ட் இருப்பான், லுத்துஃப் பின்னாடி இருப்பாங்க, ஹர்னி கேரக்டர். அதே ரியாக்ஷன். நல்லா இருந்தது. ஏஜும் கிட்டத்தட்ட இப்போ கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் முன்னாடி இல்லையா, ஏஜும் ஒரே மாதிரி. கண்டிப்பா மேம். இப்போ இன்னைக்கு மக்கள் மெட்டீரியல் பாக்குறாங்க, ஆனா அந்த கதை களம் அப்படிங்கிறது இன்னைக்கு கூட டேட்டுக்கு வந்து ஒத்து போறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? அதே மாதிரி சரோவான கேரக்டர் இன்னைக்கும் வீடுகள்ல இருக்க முடியும்? கண்டிப்பா. மீடியாலயா இல்ல நார்மலா? வீட்ல கேக்குறேன். கண்டிப்பா இருக்காங்க. இப்போ கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஆயிட்டா மேம்? 25 இயர்ஸ் பேக் வந்து ஆடியன்ஸ் வந்து சொல்லுவாங்க, நான் என் வீட்டுல மூத்த பொண்ணு, எனக்கும் இதே மாதிரி எங்க வீட்டுல 5 பேர் 6 பேர் இருக்கோம், எங்களுக்கும் இப்படி மாமா ஒரு மாமா இருக்கா, இப்படி பேசும்போது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது சேட்லி தான் இப்போ கூட they're saying, நானும் எங்க வீட்டுல இப்படிதான் மேம், நீங்க மெட்டியூலில நீங்க பண்ணீங்கல்ல அதே கேரக்டர் இப்பவும் சொல்றாங்க. ஸோ ஆஸ் அ உமன் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் 25 இயர்ஸ்லயும் கொஞ்சம் மாடர்னைசேஷன், கொஞ்சம் தாட் ப்ராசஸ் ப்ராடனா இருக்கும் சொசைட்டில அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் எங்களுக்கு அப்படிதானே growth. இது பார்க்கும்போது இப்பவும் இப்படி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் 100% இப்பவும் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து மறு வீட்டுக்கு போயிட்டு பேசாம இருக்கிறது, காம்ப்ரமைஸ் ஆறுது, அதெல்லாம் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு மாமா வந்து இத்தனை பேரை பாத்துக்கிறது இருக்காங்க. 100% இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. ஏன்னா அந்த சீரியல்ல உங்களோட கேரக்டர் வந்து மாமியார் கொடுமை தான் மக்கள் அதிகமா பேசின ஒரு விஷயம். ஏன்னா நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு டைம்ல வந்து ரொம்ப நியூக்ளியர் ஆயிட்டாங்க, நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். இப்போ சமீபத்திலேயே ஒரு மாமியார் இல்ல such a big news டெல்லியில. இதெல்லாம் இன்னும் நடக்குதுங்க. இதெல்லாம் this is very sad. நீங்க அந்த மாமியார் கொடுமையோடைய மேம் திரும்ப பாராட்டும். மாமியார் கொடுமைன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஒரு வகையான உணர்வு. அது தன் பிள்ளைய வந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டதாகவும், தன் பிள்ளைகிட்டே தனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சிட்டதாகவும் நினைக்கக்கூடிய ஒரு மனவியாதி அது. அது உலகம் அழியிற வரைக்கும் அது இருக்கும். ஏன்னா ஒரு பிள்ளைய 25-26 வயது வரைக்கும் தன் மடியிலேயே வச்சிருந்து தன் பிள்ளைக்கு வெளி உலகமே தெரியாமல் எல்லாமே அம்மான்னு இருக்கும்போது ஒரு இரவுல மாறும் அது. அடுத்த நாள் காலையில் அவன் எழுந்த உடனே பொண்டாட்டிகிட்டே பேசிட்டு இருப்பாள். அங்கே ஆரம்பிக்கும் அந்த அம்மாவுடைய. நீங்கள் இதே உங்கள் ராஜம் கேரக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து நானும் பார்த்தேன், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தேன். அவங்க நெருப்பு எடுத்து சுடலை, கத்தி எடுத்து குத்தலை, எட்டி உதையலை, கழுத்தை நெரிக்கலை, தள்ளி விடலை, எதுவுமே பண்ணல. அவங்க பேசின பேச்சு இவங்கள உணரும், இவங்கள ஃபீல் பண்ண வைக்கும். அந்த பேச்சு அப்படியே நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சரவ மேலே பாவமாகி அந்த அம்மா மேலே கோபமாகி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த அம்மா மேலே கோபமாகி இருக்கிறதா தூக்கிட்டு அந்த அம்மா மேலே பாசமாகி பாருங்க, நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடுவீங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே பார்த்தா பையனை சார்ந்தே தான் இருக்குமே தவிர அந்த அம்மா சார்ந்து எதுவுமே இருக்காது. நான் அதை உட்காந்து இப்போ பார்க்குறேன். அந்த அம்மா எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, ஏன் இப்படி பண்ணாங்க, என் மகனை ஏன் அவமானப்படுத்தினாங்க, நீ என்ன என் மகனுக்கு இப்படி பண்ணன்னுட்டு ஒரு குடும்பம் சார்ந்து மகன் சார்ந்து அந்த அம்மா பேசுமே தவிர தன் சார்ந்து ஒரு வார்த்தை கூட அந்த ஹோல் ஸ்கிரிப்ட்ல பேசலை. ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு என்ன சொல்றது, எல்லாத்தையும் இழந்துட்டோங்கிற ஒரு உணர்வு. அப்புறம் இப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வயசுலேயே வீட்டில் போய் குழந்தை காலேஜ் போயிடுச்சு, பையன் வேலைக்கு போயிட்டான்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த ராஜமாவுக்கு கணவன் கிடையாது. சின்ன வயசுலேருந்து 2 பிள்ளையை வளர்த்துருக்குறாங்க, 3 பிள்ளையை வளர்த்துருக்குறாங்க, நிறைய பேர்டன் பார்த்துருக்காங்க, 10 பாத்திரம் தேய்ச்சிருக்காங்க. அவங்க ஒரு பொசிஷன் வரும்போது, ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க நிறைய பார்த்துருப்பாங்கல்ல, நிறைய அனுபவிச்சிருப்பாங்கல்ல, அதனுடைய பின்விளைவாக ஒரு வசதி இருக்கும்ல, அதை அந்த பொண்ணு நேரடியாக வந்து அனுபவிக்கும். அது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. அப்பா மாம்ஸ் எவ்வளவு பெரிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இல்லை, நான் அதை உட்காந்து பார்த்ததுனால சொல்றேன், எவ்வளவு பெரிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூ அது. அப்போ அந்த அம்மா தான் பாவம். அந்த அம்மா ஆக்சுவலாக ரொம்ப சொல்ல போனா பாவம். அதுதான், that is my empathy with Girija character. This is what I'm trying to say. இதுல நம்ம எதுவுமே வந்து தப்பா சொல்லவே முடியாது. அந்த இவர் சொன்னது அத்தனையும் அது இப்போ யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தானே. ஒரு பையனை வந்து அப்படியே பறிச்சு நீ கூட்டிட்டு போயிட்ட, யுவர் இன்டென்ஷன் இஸ் நாட் தட். அந்த பையனுக்கும் அந்த புது வாழ்க்கை எல்லாமே. பட் இந்த மாமியார் என்ன தப்பு பண்ணா, கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அந்த இது கிடைக்கலன்னா, ஆனா கரெக்டு தான், பேச்சுல தான் அந்த அம்மா என்ன அவ்வளோ ஹர்ட் பண்ணும். என் ஃபேமிலியிலேருந்து யார் வந்தாலும் பேசிட்டே அவங்கள வந்து இது பண்ணு அவமானம் படுத்தும்.
ஸோ அதெல்லாம் அதான் அது வந்து ஆமாமா. அவங்களோட இன்செக்யூரிட்டி அது. அந்த இன்செக்யூரிட்டி அப்படியே டெவலப் ஆகி அது ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸாக கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ அவங்க பார்வை மாறும். நீங்கள் ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அவங்க சாப்பிட்ற ஸ்டைல் பிடிக்காது, பிடிக்கலன்னா ஆமா, நடக்கிற என்ன ஸ்டைல் பண்ணாலும் பிடிக்காது, பிடிக்கும். Correct ட்ரெஸ் தான். பண்ணுறது பிடிக்காது, ஏற்ற மாதிரி நின்னாவே பிடிக்கும். ஏன்னா பிடிக்கல. when you fix பிடிக்கல அவ்வளவுதான். அதுதான் சரவுக்கும் ராஜமுக்கும் Correct. உள்ளது. Absolutely. பிடிக்கல பிடிக்கல, அதுக்கு காரணம்னா தேவையில்ல. Correct தான். பிடிக்கலன்றதே ஒரு காரணம் தான். ஆமா, அது ஒன்ஸ் ஒரு தடவை I அடிச்சுட்டா think போதும். மாம்ஸ் இந்த டயலாக் நீங்க மெட்டியோலியில வந்து இந்த தனம் கேரக்டர் சொல்லும். அந்த பொம்பளை பாரு அப்படின்னா அப்போ நீங்க சொல்லிருக்கீங்க நினைக்கிறேன். அந்த Maybe. அம்மா இல்ல இருக்கலாம். இருக்கு. அந்த அம்மா அப்படிதான் பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளவுதான். அதுக்கு காரணம் இல்ல. ஐ திங்க் யா பட் அதான் ட்ரூ ஆல்சோ. மேபி நான் சொல்லிருக்கலாம். ஆமா இருக்கு அது. சரி, இப்போ நம்ம 50 எபிசோட் தாண்டிட்டு இன்னொரு 50 எபிசோட் இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் இது ஆடியன்ஸ் இப்போ ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? எமோஷனலி ஒரு ஜேர்னிக்கு ப்ரிப்பேராக இருக்கணுமா, இல்லை இட்ஸ் கோனா பி ஃபன்? என்ன மாதிரியான டர்ன்ஸ் இருக்குது? ஏன்னா இப்போ ரொம்ப குரூஷியலான ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம் இல்லையா சீரீஸை பொறுத்தவரை? நான் நினைக்கிறேன் எமோஷனல் ரோலர் கோஸ்டரா தான் இருக்கும். ஏன்னா இந்த 50 எபிசோட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆல் ஜானர்ஸ் டச் பண்ணிட்டோம். லைட் சிட்காம், லைட் ஆக்ஷன், ரியாக்ஷன்ஸ், எமோஷனல் ட்ராமா எல்லாமே டச் பண்ணிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் வில் கண்டினியூ டு பி எமோஷனல் ரோலர் கோஸ்டர். ஓகே சார். ஸோ தொடர்ந்து உங்களுடைய வெப் சீரிஸ்கள் சிறப்பாக போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் லிங்கம் கண்டிப்பாக வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இந்த ஜானருக்கு அந்த ஜானருக்கும் ஒரு பெரிய ஜானர் ஷிஃப்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களை இந்த ஃபார்மேட்ல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி தான் மெட்டி ஒலி இன்னைக்கு இந்த ஃபார்மேட்ல மொபைல் ஃபார்மேட்ல பார்க்குறாங்க, வெப் சீரிஸ் இருக்கு. ஸோ எல்லா பக்கத்துலையும் ஐ திங்க் யூ ஆர் என்டர்டெய்னிங். மேம் நீங்களும் தொடர்ந்து என்டர்டெயின் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ பாரத். தேங்க்யூ. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.